சூப்பர் சூப்பர் வரலாம் 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 வாங்க வாங்க சூப்பர் ப்ரோ சூப்பர் 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 ஹரிகரம் அண்ணா இப்படி வா 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 சூப்பர் சாய் ப்ரோ சூப்பர் விக்ரம் ப்ரோ கிருஷ்ணா வா 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 அருள் ப்ரோ வரலாம் வரலாம் சச்சின் ப்ரோ அரவிந்த் ப்ரோ 2 பேரும் ஒண்ணா வாங்க பிடிச்சு வாங்க வரலாம் 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 சூப்பர் 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 சுந்தர் வாங்க பிடிச்சு போடுங்க ஓடுங்க ஓடுங்க சூப்பர் 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 பிடிச்சு போடுங்க மைண்ட் விட்டுறாதீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர் வரலாம் வரலாம் ராம் ப்ரோ பின்னாடி பார்த்து வாங்க வரலாம் 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 அப்படியே ஓட்டை பண்ணுங்க சூப்பர் 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 அது பிடிச்சிடலாம் பாருங்க பிடிச்சிடலாம் சூப்பர் நடந்து போக இப்படியே வரேன் change ready start thanks அப்படியே அங்க திருப்பி கவர் பண்ணலாம் சரியா எப்பவும் சொல்றதுதான் சரியா கான்ஃபிடண்டா ஓடுங்க ஒரு செலக்ஷன்ல ஓடுற மாதிரி ஃபீல் பண்ணி ஓடுங்க மைண்ட் செட் இல்ல அப்படி இல்லைன்னு சொல்லாதீங்க உங்க செலக்ஷன்ல இதே மாதிரி மைண்ட் செட் இல்லாம இருக்கலாம் ஒழுங்கா தூங்காம இருக்கலாம் ஒழுங்கா சாப்பிடாம இருக்கலாம் எந்த சிச்சுவேஷன்ல ஓடுற மாதிரி ரெடி ஆயிக்கோங்க சரியா அதாவது முடிஞ்ச அளவுக்கு நான் எப்பவும் சொல்ற மாதிரி முன்னாடி ஓடுறத பிடிச்சி ஓட ட்ரை பண்ணுங்க தனியா யாரும் ஓடாதீங்க நீங்க தனியா ஓடும் போது உங்களோட பெர்சனல் பெஸ்ட் டைமிங் வராது சரியா ஒருத்தர் பிடிச்சி ஓடும் போது ஆட்டோமேட்டிக்கா டைமிங் இம்ப்ரூவ் ஆகும் சரியா அதனால எப்படி வார்ம் அப் பண்ணீங்களோ அதே மாதிரி எப்படி ஸ்டார்ட் பண்றீங்களோ அதே மாதிரி ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணுங்க சரியா எங்கேயும் மைண்டை விட்டுறாதீங்க ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப முக்கியம் 23:59 ஆனாலும் பாஸ் தான் சரியா சாட்டானே தான் 24 ஒன்று வந்தாலும் அவுட் தான் அதனால செலக்ஷன் ஓடுற மாதிரி ஒரு ஃபீலிங் ஓடுங்க கண்டிப்பா எல்லாரும் நல்லா டைமிங் அச்சீவ் பண்ணுவீங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் பெஸ்டா பண்ணுங்க சரியா உங்களுக்கு வந்து 2.5 கிலோமீட்டர்ல உங்களுக்கு வந்து டேர்னிங் பாயிண்ட் அங்கேருந்து ரிட்டர்ன் வரணும் அப் அண்ட் டவுன் இருக்கும் சரிங்களா அப் அண்ட் டவுன் இருக்கும் அதனால உங்களுக்கு எதுவும் இடையில எதுவும் தண்ணி சாப்பிட்டா கேட்கலாம் சரியா எந்த டவுட்னாலும் கேட்கலாம் முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுங்க பெஸ்ட் டைமிங் பண்ணுங்க சரியா எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு மைண்டை கடைசி 5 கிலோமீட்டர் முடிக்கிற வரைக்கும் சரியா அதாவது என்னதான் பெயின் இருந்தாலும் என்னதான் வலி இருந்தாலும் அந்த 5 கிலோமீட்டர் கோட்டுக்கு அங்கிட்டு விழுந்தாலும் பரவாயில்ல சரியா ஆறா போயிட்டீங்கன்னா அக்கரட்டா இருக்கும் ஒரு செகண்ட் கூட துல்லியமா காட்டும் அதனால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு எஃபோர்ட் போட்டு ஓட முடியுமோ அவ்வளவு எஃபோர்ட் போட்டு ஓடுங்க சரியா ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க ரெடியா ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லோரும் அவ்வளோ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஃபிசிக்கல் டேட்டு அப்டேட் ஆகி 5 days ஆகுது இப்போ வந்து கம்மிங் 20th சரிங்களா ஆகஸ்ட் 20th வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆகுது ஃபிசிக்கலுக்கு வந்து அப்படின்னா மென்னுக்கு வந்து சரிங்களா ஆகஸ்ட் 20th ஆகஸ்ட் 13 வரை நடக்குது சரிங்களா ஒரு 11 days நடக்குது உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு ஸ்டார்டிங் டேஸ்லேயே இருக்கும் ஆகஸ்ட் 20th ஒரு சிலருக்கு ஸ்டார்ட் ஆகும் ஒரு சிலருக்கு ஆகஸ்ட் 21 இருக்கும் ஒரு சிலருக்கு ஆகஸ்ட் 25 இருக்கும் ஒரு சிலர் ஆகஸ்ட் எண்டு இருக்கும் சரி ஆகஸ்ட் 29 ஆகஸ்ட் 30 இருக்கும் உங்கள் ஃபிசிக்கல் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபிசிக்கலில் ப்ராக்டிஸை கன்டினியூ பண்ணுங்கள் சரியா ஒரு சிலருக்கு ஆகஸ்ட் ஃபஸ்ட்டே இருக்குது அப்படின்னா இப்போ லாஸ்ட் 1 வீக் வந்து நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போட்டு ரன் பண்ண வேண்டாம் சரியா லைட்டாக மைல்டாக பண்ணால் போதும் இன்ஜுரி வராமல் பார்த்துக்கோங்க நல்லா சாப்பிடுங்க சரியா அந்த 1 வீக் வந்து இந்த 1 வீக் நீங்கள் எந்தளவு ஹைட்ரேஷன் எடுத்துக்கிறீங்க இந்த 1 வீக் நீங்கள் எந்தளவு ஃபுட் எடுத்துக்கிறீங்க சரிங்களா இந்த 1 வீக் நீங்கள் எந்தளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிறீங்க இந்த 1 வீக் வந்து நீங்கள் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறீங்க எந்தளவு மைல்டாக பண்ணுறீங்க இருக்க டைமிங் 22 ஓட்டுறீங்க அந்த 22 எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க
சரியா. அதாவது வந்து டச்சிலே இருக்கணும் சரியா. ஹெவியாக ஹார்டாகவும் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது, ரெஸ்ட்டும் விட்டுறக்கூடாது, ஃபுல் ரெஸ்ட்டும் 1 வீக் விடக்கூடாது சரியா. லைட்டாக மைல்டாகவே டச்லேயே இருந்துக்கணும் சரியா. இந்த 1 வீக் நீங்கள் வந்து எந்தளவுக்கு உங்கள் உடம்பை பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ 1 வீக்குக்கு மினிமம் 8 to 9 ஹவர்ஸ் நல்லா தூங்குங்க சரியா. ரெஸ்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெஸ்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது சரிங்களா. இப்போ 1 டே வந்து நம்ம நைட்டு தூங்காமல் இருந்தால் மறுநாள் காலையில் மறுநாள் ஃபுல்லாக நம்ம எந்த ஆக்டிவிட்டியும் ஒழுங்காக ப்ராப்பராக பண்ண முடியாது சரிங்களா. அதனால் ரெஸ்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 1 வீக் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே வேக்கப், அதாவது சீக்கிரமாகவே நைட்டு தூங்கிடுங்க சரிங்களா. 7:30 8 o'clockலாம் தூங்கிடுங்க. ஏன்னா நீங்கள் 8 o'clock தூங்கினா மட்டும்தான் மார்னிங் ஒரு 3 o'clock வேக்கப் ஆக முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 4 o'clock கொடுத்துருக்காங்க சரியா. 8 o'clock நீங்கள் தூங்கினா மட்டும்தான் மினிமம் ஒரு 7 hours ஆகுது உங்களோட தூங்க முடியும் சரிங்களா. அது தூங்க முடியும்னா நல்லா ரெஸ்ட் எடுத்தால் மார்னிங் வந்து ப்ராப்பராக ரன் பண்ண முடியும் சரிங்களா. அதனால் ரெஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அதனால் 1 டே பிஃபோராகவே போயிருங்க. அதை பற்றி நான் அப்டேட் உங்களுக்கு வந்து கம்மிங் டேஸில் கொடுக்குறேன் சரிங்களா. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு ஃபிசிக்கல் அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் போகிறதே நீங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டு சரிங்களா. நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு 4 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம்னா நீங்கள் இன்றைக்கி மார்னிங் போகிறதே உங்களுக்கு பெஸ்ட்டு. அதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு அப்டேட் அதுக்குன்னு ஒரு வீடியோ வந்து நான் கம்மிங் டேஸில் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா. அந்த 1 டேயில் வந்து நீங்கள் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் பண்ணக்கூடாது. அது வாங்க போகிறேன் இது வாங்க போகிறேன் அப்படின்னு வாக்கிங் டே எங்கேயும் போகக்கூடாது சரிங்களா. என்னென்ன தேவையோ அதெல்லாம் உங்கள் ஏரியாவிலே உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே வாங்கிட்டு வந்துடுங்க. ப்ராப்பராக வந்து ரெஸ்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா. ஆமாம், ஒரு 7 மணி 8 மணிக்கெலாம் தூங்கினா மட்டும்தான் காலைல 3 மணிக்கு நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்க முடியும். நீங்கள் அந்த நேரத்தில் போய் நைட்டு 10 மணி 11 மணிக்கு எப்போதும் போல் தூங்குற மாதிரி தூங்கிங்க அப்படின்னா ஒரு 3 hours 4 hours ரெஸ்ட்டில் வந்து ப்ராப்பராக ஒரு ரன்னிங் ஆக்டிவிட்டி வந்து நம்ம பண்ண முடியாது. நம்ம மைண்டு ஒத்துழைச்சாலும் நம்ம பாடி அதுக்கு ஒத்துழைக்காது சரிங்களா. அதுமாரி நல்லா சாப்பிடுங்க. இந்த 1 வீக் நல்லா சாப்பிடுங்க சரியா. ஹார்டாக ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. இருக்க டைமிங் போதும். மைண்டை பொறுத்து நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடாது. நமக்கு 22 தான் வருது, 23 தான் வருது, 23 30 தான் வருது. இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணது தான். இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. ஒரு 3 months 4 monthsவே நம்ம வந்து ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு சிலருக்கு டைமிங் வரல அப்படின்னா இருக்க டைமே தக்காச்சுக்கோங்க. 23 இருக்குது அப்படின்னா நம்ம 21 ஒன்றா நல்லா இருக்குமே, 22 இருக்குன்னா நம்ம 21 நல்லா இருக்குமே சரியா, 24 வருதுன்னா நம்ம 23 ஓடினா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் வந்து இதுக்கு மேலே மைண்டில் போட்டு இதை வரண்டாம் சரியா. அதாவது ப்ராக்டிஸில் வந்து 20 minutes ஓடி செலெக்ஷனில் 24க்கு மேலே வந்தவங்களும் இருக்கான். ப்ராக்டிஸில் வந்து 24 மேலே டைமிங் வந்தவங்க செலெக்ஷனில் 23 30 23 ஒன்றவங்களும் இருக்கான் சரியா. மைண்ட் செட் தான் ரொம்ப முக்கியம். அதனால் கான்ஃபிடண்ட்டாக ஒன்றாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபிசிக்கல் கிளியர் பண்ணிடலாம் சரியா. வேறு எதுவும் தேவையில்லாமல் எதையும் திங்க் பண்ணாதீங்க. எது எப்பப்போ நடக்கணுமோ அதாவது அப்பப்போ நல்லபடியாக நடக்கும். பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், பாசிட்டிவாக நடக்கும். நாளைக்கு நடக்க போகிறத பற்றி நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக திங்க் பண்ணி இன்றைக்கி ஒரு நாள் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது சரியா. நாளைக்கு ப்ரெசென்ட் ஆஃப் மைண்ட்ஸ் தான். ரன்னிங் பொறுத்த வரைக்கும் ப்ரெசென்ட் ஆஃப் மைண்ட். நம்ம ஓடுறதுக்கு முன்னாடி இப்படிலாம் யோசிக்கணும், இப்படி ஓடணும் அப்படி ஓடணும், ஸ்டார்டிங்கில் எப்படி போகணும், மிடில் எப்படி போகணும், லாஸ்ட்டு ஃபினிஷிங் இந்த மாதிரி வேகமாக ஓடணும், 100 மீட்டர் உசேன் போல்ட் மாதிரி நம்ம ஃபினிஷிங் ஓடணும். அந்த மாதிரி நம்ம ஓடுறதுக்கு முன்னாடி நிறைய தோணும். ஆனால் அது ஓடச்சில் ப்ரெசென்ட் ஆஃப் மைண்ட் வந்து நமக்கு தோணாது சரியா. உங்கள் மைண்டு ஒத்துழைச்சாலும் உங்கள் உடம்பு பாடி ஒத்துழைக்காது சரி. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ, எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்களோ, எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணி டைமிங் கொண்டு வந்திருக்கீங்களோ அதான் உங்களுக்கு வந்து ட்ரையல் ரன்னில் என்ன எந்த மாதிரி ஓடிக்கீங்களோ அதான் உங்கள் செலெக்ஷனில் டைமிங் வரும் சரியா. அதனால் நீங்கள் இது வரைக்கும் எந்தளவு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. உங்கள் ஹார்ட் ஒர்க்கு வீண் போகாது சரிங்களா. நீங்கள் எந்தளவு உழைச்சிருக்கீங்க, எந்தளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எந்தளவு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் கிரவுண்டுக்கு வந்து நீங்கள் எந்தளவுக்கு உண்மையாக இருந்தீங்க, உங்கள் கிரவுண்டில் வந்து எப்படி வேர்வை துளியை வந்து சிந்தினீங்களோ அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கான ஃபிசிக்கலில் கண்டிப்பாக நடக்கும் சரியா. அதனால் உங்களோட உழைப்பு ஒவ்வொன்றும் வீண் போகாது. எல்லாத்துக்கும் அர்த்தம் உண்டு. கான்ஃபிடண்ட்டாக இருங்க. நல்லபடியாக நல்லா எல்லோரும் ஃபிசிக்கல் பண்ணுங்க நம்புகிறேன். வாழ்த்துக்கள் சரிங்களா. அதுக்கடுத்து முடிஞ்ச வரைக்கும் ரூம்ஸ்லாம் பார்க்கணும் இல்லையா. ரூம்ஸ் பார்க்கணும். அதுக்கடுத்து பிஃபோர் நீங்கள் வந்து நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்கன்னா ட்ரெயின்லாம் எப்பவுமே 1 week பிஃபோரே புக் பண்ணிக்கோங்க. யாரும் வந்து அன்ரிசர்வில் போகாதீங்க சரி. அப்போ வந்து திருநெல்வேலியிலேருந்து வருவீங்க, கன்னியாகுமரிலேருந்து வருவீங்க, 10 hours 12 hours ட்ராவல்லாம் இருக்கும். அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இப்போயுமே ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணிக்கோங்க. பஸ்ஸில் போகணும்னா ஒரு சிலருக்குலாம் பஸ் ட்ராவல் வந்து செட் ஆகாது. உங்களுக்கு எந்த ட்ராவல் செட் ஆகுமோ 1 day அல்லது 2 days முன்னாடியே போயிருங்க சரியா. அதான் உங்களுக்கு பெஸ்ட்டு சரிங்களா. அதேமாரி வந்து உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க சரியா. முன்னாடியே ரூம்ஸுக்கு எப்படி புக் பண்ணுமோ முன்னாடி புக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு டேயில் வந்து இருந்துக்கிட்டு ரூம் கிடைக்கல அப்படி இப்படின்னு யாரும் சொல்லாதீங்க சரி. எதனாலும் எல்லாமே முன்னேற்பாடு, அதாவது அட்வான்ஸாக நம்ம என்னென்ன திங்க் பண்ணணுமோ அதாவது அட்வான்ஸாகவே திங்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் சரியா. அந்த நேரத்தில் இப்போ நாளைக்கு ஃபிசிக்கலை வச்சுட்டு இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா. ஃபிசிக்கலுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அதை வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சரியா. எல்லாருமே நம்ம அட்வான்ஸாக இருக்கிறதுனால எந்த ஒரு தப்பும் கிடையாது சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதான் நான் சொல்கிறது தான் சரிங்களா. அதாவது ஒரு ஃபிசிக்கலுக்கு முன்னாடி நல்லா பண்ணணும், திங்க் பாசிட்டிவ் சரிங்களா.
ஃபிசிக்கலுக்கு முன்னாடி பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஃபிசிக்கலுக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் ஐயோ நம்ம இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது. சரியா? அதனால் கான்ஃபிடண்ட்டாக ஓடுங்க, மைண்ட் செட் பண்ணி ஓடுங்க, ஃபோக்கஸ் பண்ணி ஓடுங்க. சரி, உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. நம்ம கண்டிப்பாக பண்ணிடலாம், ஃபினிஷ் பண்ணிடலாம். நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணிடலாம். சரிங்களா? சூப்பர் சூப்பர். டர்ன் 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 பண்ணுங்க, டர்ன் பண்ணுங்க. சூப்பர் 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 சூப்பர். நல்ல பேஸ். வரலாம் வரலாம் வரலாம். 11 நிமிஷம் தான் ஆச்சு. இதே ஸ்பீட்ல போனா 22 ஓடலாம். டர்ன் 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 டர்ன். பிடிச்சு ஓடு பிடிச்சு ஓடு, அவரை பிடிச்சு ஓடு. சூப்பர் கோல் ப்ரோ. சூப்பர் சூப்பர் சூப்பர். சுந்தர் வாங்க வாங்க, பிடிச்சு ஓடுங்க, ஓடுங்க ஓடுங்க. சூப்பர் 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 சூப்பர். பிடிச்சு ஓடுங்க, மைண்ட் விட்டுறாதீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர். வரலாம் வரலாம். ராம் ப்ரோ பின்னாடி பார்த்து வாங்க, பின்னாடி பார்த்து வாங்க. வரலாம் வரலாம் வரலாம். அப்படியே ஓட்டை பண்ணுங்க, ஓட்டை பண்ணுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அது பிடிச்சிடலாம் பாருங்க, பிடிச்சிடலாம் பிடிச்சிடலாம். சூப்பர் 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 சூப்பர். பார்த்து 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 திரும்புங்க, பார்த்து திரும்புங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். திரும்பலாம் திரும்பலாம் திரும்பலாம். ரொம்ப ரொம்ப டைனிங் ஸ்பீட் இருக்கணும். அப்படி பிடிச்ச உடனே பஸ் போயிடலாம். அது பிடிச்ச விடுங்க, அரேஞ்ச் ப்ரோ பிடிச்ச விடுங்க. சாய் ப்ரோ வரலாம் 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 வரலாம். டர்ன் பண்ணுங்க, டர்ன் 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 பண்ணுங்க. அவர் பிடிச்சி விடுங்க, பிடிச்சி விடுங்க, பிடிச்சி விடுங்க. சூப்பர் 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 சூப்பர். டர்ன் 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 டர்ன். 24 கிலோ வரணும், இந்த வாரம் 24 கிலோ வரணும். சூப்பர். விக்ரம் ப்ரோ அவர் பிடிச்சி விடுங்க. கிருஷ்ணா ப்ரோ அவர் பிடிச்சி விடுங்க, அவர் பிடிச்சி விடுங்க, அவர் பிடிச்சி விடுங்க. யாரும் தனியா ஓடாதீங்க, முன்னாடி ஓடுறவங்களை பிடிச்சி விடுங்க. கர்தியன் ப்ரோ பிடிச்சி விடுங்க. ஓடலாம் ஓடலாம். சூப்பர். 24 கிலோ அழகா வரலாம் இந்த வாரம். அறிகிறேன் வாங்க. உன் அண்ணனை பிடிச்சி ஓடு. ஓடலாம் ஓடலாம். டர்ன் பண்ணு டர்ன் பண்ணு. டர்ன் 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 டர்ன். வானன் பிடி வானன் பிடி வானன் பிடி. பிடிச்சி ஓடு பிடிச்சி ஓடு. சரணா ப்ரோ சூப்பர் சூப்பர் சூப்பர். சரணா ப்ரோ வரலாம் 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 வரலாம். போட்டு 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 முடியும் ப்ரோ. சத்தியமா ஓடலாம் 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 ப்ரோ. டர்ன் பண்ணுங்க டர்ன் பண்ணுங்க டர்ன் பண்ணுங்க. சூப்பர். இதே ஸ்பீடு மெயின்டைன் பண்ணா கூட 28 கிலோ வந்துடலாம். சூப்பர் சூப்பர். ஓடலாம் ப்ரோ. மைண்ட் செட் பண்ணி ஓடுங்க. முடியும் முடியும். மைண்டை விட்டுறாதீங்க. முடியும். ராம் வேற எதுவும் ராயல் ப்ரோ வரலாம் 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 வரலாம். அவர் பிடிச்சி விடுங்க, முன்னாடி ஓடுறாரு பிடிச்சி விடுங்க. ஓட்டிடலாம். அப்படியா? ஓட்டு 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 போட்டு 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 போட்டு. ஹலோ நண்பா, என்ன டைம் எல்லாம் இந்த வாரம் நல்ல டைம் ஓடி இருக்காங்க. சரிங்களா? நீங்களும் நல்லபடியா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ் பிசிக்கல் வரைக்கும் நல்லபடியா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மைண்டை விட்டுறாதீங்க. உங்க மேல நம்பிக்கை வச்சு ஓடுங்க. சரியா? இன்ஜுரி வராம பாத்துக்கோங்க. பாருங்க டைம் வந்து கிட்டத்தட்ட 7:30 ஆகுது. சரிங்களா? ப்ரோ ப்ரோ ஃபர்ஸ்ட் ரூலர் பிடிச்சி ஓடுங்க. போங்க போங்க, ஃபர்ஸ்ட் போங்க. சரிங்களா? 7:30 ஆகுது. மழை இருந்தாலும் ட்ரைவ் பார்க்கணும். அதனால ப்ரோ ப்ரோ டர்ன் பண்ணலாம். 2.5 வந்துருச்சு ப்ரோ. சூப்பர் 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 சூப்பர். அது முன்னாடி கூட பிடிச்சி ஓடுங்க ப்ரோ. சூப்பர் சூப்பர் சூப்பர். அறிகிறேன் அந்த அண்ணனை பிடிச்சி ஓடுவா. அங்க வா அங்க வா அங்க வா. அந்த ப்ரோ பிடிச்சி ஓடுவா. வா 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 வா. பிடிச்சி ஓடு. நல்ல டைமிங் நல்ல டைமிங் நல்ல டைமிங் நல்ல டைமிங். சூப்பர் 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 சூப்பர். ஓகே நண்பா, நீங்களும் நல்லபடியா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பிசிக்கல் வரைக்கும் கான்ஃபிடென்ட்டா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நல்லா வார்ம் அப் பண்ணுங்க. எப்பவும் சொல்றதுதான். சரியா? முடிஞ்ச அளவுக்கு ட்ரையல் அண்ட் வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்ணாலும் லாஸ்ட் 10 days ஒழுங்கா கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே நண்பா. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதுமாரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் கட் ஆஃப் வந்திருக்காது. சரிங்களா? அதுமாரி ஒரு சிலருக்கு ஃபிசிக்கல் கட் ஆஃப் வந்திருக்கும். ஆனால் ஓவரால் கட் ஆஃப் வருமா அப்படின்னு உங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து கடவுள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஒரு சிலருக்கு அந்த வாய்ப்புமே கிடைக்கல. நீங்கள் அந்த ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுங்கள். சரியா? பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். பாசிட்டிவாகவே நடக்கும். கிடைக்கிற வாய்ப்பை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. சரியா? உங்களுக்கு மேபி ஃபைனல் கட் ஆஃப் வராது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா ஃபிசிக்கல் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எப்படி ஃபிசிக்கல் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? அதேமாதிரி ஃபிசிக்கல் உங்களுக்கு நேம் வந்திருக்கு அப்படின்னா பெஸ்ட்டாக பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டைமிங்
நல்லா வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலுக்கான கட் ஆஃபே வந்திருக்காது. சரிங்களா? யாருமே வந்து பார்த்திங்கன்னா மனசை வந்து மைண்டை வந்து விட்டுறக்கூடாது. கடைசி வரைக்கும் நம்ம வந்து விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? நம்ம முயற்சி வேணால் தவறி போகலாம், ஆனால் நம்ம எடுக்கிற முயற்சி வந்து தவறக்கூடாது. சரிங்களா? நம்ம வந்து ஏதாவது நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம், ஆனால் அதுக்கான வந்து பலன் வந்து நமக்கு கிடச்சிருக்காது. அதுக்காண்டி வந்து நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை விட்டுறக்கூடாது. சரிங்களா? அதை விட நமக்கு ஒரு பெஸ்ட்டாக ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? நம்மளை விட்டு ஒன்று தவறி போகுது அப்படின்னா அதை விட பெஸ்ட்டாக ஒன்று நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐயோ நமக்கு வந்து ஃபிசிக்கல் கட் ஆஃப் வரலையே, ஐயோ நமக்கு வந்து ஃபிசிக்கல் கட் ஆஃப் தான் வந்திருக்கு, ஓவரால் கட் ஆஃப் வராது அப்படின்னு நீங்களே வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணாங்க. எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். சரிங்களா? எதுவுமே வந்து பெர்மனெண்ட் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் தோற்றிங்க அப்படின்னா நாளைக்கு ஜெயிக்க மாட்டீங்கன்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது. சரிங்களா? நல்லா ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டிங்களோ அதை விட அதிகமாக எஃபோர்ட் போட்டிங்கன்னா நீங்களும் நாளைக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணலாம். சரியா? அதனால் கடைசி வரைக்கும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. சரிங்களா? ஒரு சிலருக்கு வந்து மொதல் பக்கத்தில் வெற்றி கிடச்சிரும், ஒரு சிலருக்கு 10வது பக்கத்தில் வெற்றி கிடைக்கும், ஒரு சிலருக்கு லாஸ்ட் பேஜில் வெற்றி கிடைக்கும். அதனால் உங்களுக்குன்னு வெற்றி இருக்கும். சரிங்களா? அது வந்து உங்களுக்கான நேரம் வர வரைக்கும் நீங்கள் காத்துக்கிட்டு தான் இருக்கணும். சரியா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் மைண்ட் செட்டோட கான்ஃபிடண்ட்டோட தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. சரியா? உங்களுக்கு வந்து டைமிங் ஃபிசிக்கல் டைமிங் வந்தாலும் சரி வரட்டாலும் சரி கான்ஃபிடண்ட்டாக மைண்ட் செட்டோட பாசிட்டிவாக 100க்கு 105% நம்பிக்கையோட ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஐயோ ப்ரோ என்னோடய ஃப்ரெண்டு 22 மினிட்ஸ் வந்துட்டார் ப்ரோ, எனக்கு 25 வருது ப்ரோ, அதனால் நான் 24 மினிட்ஸ்க்குள்ளேயே ஓட முடியல ப்ரோ அப்படின்னு இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இப்போ நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது. சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கு முன்னாடி உங்களுக்கு டைமிங் வந்தாலும் ஃபிசிக்கலில் ஒரு பதட்டத்திலே ஒரு நெர்வஸ்லேயே வந்து டைமிங் கூட போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. சரி, அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலுக்கு முன்னாடி டைமிங் வராமல் இருந்தவங்க ஃபிசிக்கலில் நல்ல டைமிங் பண்ணவங்களும் உண்டு. அதனால் நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஃபிடண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும். மைண்ட் செட்டு தான், ப்ரெசென்ட் ஆஃப் மைண்டு தான். சரியா? ஒரு சிலர் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஃபினிஷிங்கில் வந்து லாஸ்ட் 10 செகண்ட்ஸில் புஷ் பண்ண அடிச்சா ஓட முடியாது. ஒரு சிலர் ப்ராக்டிஸே பண்ணியிருக்க மாட்டாங்க, அவர் மைண்ட் செட்டு வச்சு ஃபினிஷிங் எல்லாம் பெஸ்ட்டாக பண்ணியிருப்பார். சரியா? அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஓகே நண்பா, நீங்கள் மைண்ட் செட்டோட பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ. சூப்பர். கரெக்டாக டைம் என்ன பாருங்க, டைம் 21:50. சூப்பர், வரலாம். சூப்பர். சூப்பர் அழகு ப்ரோ, சூப்பர். ஃபினிஷிங் சூப்பர்.